1000 தனிப்பட்ட விமர்சனங்கள் இருந்தாலும் வைரமுத்துவை போல ஒரு சிறந்த கவிஞரை இந்திய சினிமா கண்டிருக்க வாய்ப்பில்லை. தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த வைரமுத்து இதுவரை தமிழ் சினிமாவில் 7500க்கும் அதிகமான திரை பாடல்களையும் பல்வேறு நாவல்களையும் புத்தகங்களையும் எழுதி சிறந்த பாடலாசிரியருக்காக 7 முறை தேசிய விருது வென்றிருக்கிறார். மேலும் 6 முறை சிறந்த பாடலாசிரியருக்கான தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகள், 10 முறை பிலிம்பேர் விருது, 7 முறை சைமா விருது, 6 முறை விஜய் விருதுகள் என ஒரு சிறந்த பாடலாசிரியருக்காக பல நூறுக்கணக்கான விருதுகளை வென்றிருந்தார் வைரமுத்து. இவரை கௌரவிக்கும் விதமாக மத்திய அரசு கடந்த 2003ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருதும், கடந்த 2014ஆம் ஆண்டு பத்மபூஷன் விருதும், அதே போல வைரமுத்து அவர்கள் எழுதிய கள்ளிக்காட்டு இதிகாசம் நாவலுக்காக கடந்த 2003ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருதும் பெற்றிருந்தார். தற்போது 72 வயதாகும் கவிஞர் வைரமுத்துவுக்கு இந்திய இலக்கியத்தின் நோபல் பரிசு என அழைக்கப்படும் ஞானபீட விருது கிடைத்திருக்கிறது. இந்தியாவின் மிக உயரிய இலக்கிய விருதான ஞானபீட விருதை பெறும் 3வது தமிழர் கவிஞர் வைரமுத்துவுக்கு பலரும் தற்போது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள்.